ஹாய், நான் ரேடியோ மிர்ச்சி ஷா. ஓவியா பேரவை அப்படின்னு ஒருத்தர் தர்மபுரியில் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. ஸோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். அவர்கிட்ட பேசுறது மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கடைசியா ஒரு விஷயம் நடந்தது. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க பேர் என்ன? தகடூர் தமிழ், தருமபுரி மாவட்டம். அங்க தர்மபுரியில என்ன பண்றீங்க? நம்ம ஆட்டோ கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கோம் சார். அந்த தீபா பேரவையே ஃபிளாப் ஆயிருச்சு, நீங்க ஏதோ ஓவியா பேரவைன்னு ஆமா சார், நிறைய இருக்குல்ல சார், ரசிகர் மன்றம் இருக்கு இல்லீங்களா? இப்ப ஹீரோயினுக்கு நிறைய பண்றாங்க. அது உங்களுக்கு சொல்லணும்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அது மாதிரி ஓவியான்ற போது நம்ம சினிமா பாத்துருக்கோம், அவங்க நடிச்ச படம் 2-3 படம். இப்ப நீங்க ஓவியா பேரவை நடத்துறீங்க இல்லீங்களா, ஒரு 4 படம் சொல்லுங்க நடிச்ச படம். நம்ம களவாணி பாத்துருக்கோம் சார். நம்ம அந்த ஓவியான்ற ஒரு இது அந்த களவாணி படத்துல பார்த்தோம். ஓவியா பேரவையோட ஓனரா இருக்கீங்க நீங்க, உங்களுக்கே அவங்க நடிச்ச படங்கள்லாம் தெரியல, ரொம்ப தப்பா இல்லையா சார்? நம்ம படத்தை பத்தி நம்ம படத்துல நடிச்சதுக்காக நம்ம ரசிகர் மன்றம் ஒண்ணு ஆரம்பிக்கலையா சார்? நம்ம ஓவியாக்கு நம்ம ஒரு பேரவை தானே ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க வீட்டுல நீங்க எப்படி இருப்பீங்க, அவங்களோட ஆக்டிவிஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கும், நீங்க ஒரிஜினாலிட்டியா இருந்தா எப்படி இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நடந்தது. நம்ம அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு பேரவை ஆரம்பிச்சோமோ தவிர, அவங்க சினிமா படத்துல எத்தனை படம் நடிச்சிருக்காங்க, அவங்க என்னென்ன படத்துல நடிச்சிருக்காங்க, என்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க விஷயம் நம்ம எதுவும் கேதர் பண்ணல. நம்ம அதை பத்தி எதுவும் யோசிக்கவும் இல்ல. சரி, இந்த ஓவியா பேரவையில எத்தனை பேர் இருக்காங்க? நான் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் மட்டும் ஒரு 6-7 பேர். ஆரம்பிக்கும் போது என்னமோ 40 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச மாதிரி சொல்றீங்க. இப்பதானே சார் போன வாரம் தானே சார் ஆரம்பிச்சிருப்பீங்க? போன 2 வாரம் ஆகுது சார். இதோட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆச்சு. 20, 30, 40, 50ன்னு சொல்லிட்டு நம்ம இது கொஞ்சம் இந்த சில விஷயம் இந்த ஹெல்மெட் ஆகிற விஷயங்கள் ஒண்ணு நடந்தது இல்லீங்களா? ஆமா, அது ஓவியா பேரும் அடிபட்டுருது. அதனால பாத்தீங்கன்னா அது ஓவியாவுக்கு சப்போர்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றனால சில விஷயங்கள்லாம் மக்களுக்கு தெரியாம இருந்ததுங்களா. அந்த ஓட்ல எப்படி போறது, ஓட் பண்றது விஷயத்தை சொல்லி கொடுத்ததுக்காக நாங்க ஒரு பிரச்சாரமே பண்ணோம். இருக்காங்க. இப்ப எத்தனை பேர் இருக்காங்க இந்த கமிட்டில? சார் நாங்க ஒரு இப்போதைக்கு ஒரு 70-80 பேர் இருக்கிறோம் சார். நாங்க 80 பேர். ஆமா, 80 பேருக்கு வேலை இல்லாம இருக்கீங்களோ? எல்லாருமே வேலை, அவங்க ஒர்க் என்னவோ அதை டெய்லி பண்ணிக்கிறாங்க சார். ஈவினிங் டைம் வருவாங்க, நம்ம ஆபீஸ்ல உட்காருவோம், சில விஷயத்த நாங்க பேசுவோம், ஷோ பார்ப்போம், ஷோ பார்த்துட்டு ரெகுலரா அவங்க வீட்டுக்கு அவங்க கிளம்பிடுவோம். சரி, இப்ப இந்த அமைப்பு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுது தெரிஞ்சுக்கலாமா? அடுத்த விஷயத்த பாத்தீங்கன்னா இப்ப வர சண்டே பாத்தீங்கன்னா நாங்க அவங்களுக்கு கட் அவுட் வைக்க போறோம். ஓவியாக்கு நீங்க செலவு பண்ணி காசு போட்டு? ஆமா, எங்களுடைய செலவுல ஆல்ரெடி நாங்க செலவு பண்ணி தான் பண்ணிருக்கோம். எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க இது வரைக்கும் ஓவியா பேரவை? 40,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிடுறோம் சார். 40,000 ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்ணீங்க? ஆமா, அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணோம். நாங்க ஓட்டு கேட்டோம். ஓவியாவுடைய நாங்க பேரவை ஆரம்பிச்சிருக்கிறோம், அவங்களுடைய தீவிர ரசிகர்கள் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணோம். அந்த ஓட்டினுடைய இதை கொஞ்சம் நம்ம அதிகப்படுத்தணும். அந்த மாதிரி ஹெல்மெட் ஆகிற மாதிரி ஓவியா மேடம் ஹெல்மெட் ஆகிற மாதிரி இருந்து அந்த விஷயத்துக்காக நான் ஓட்டு இது எப்படி பண்றது, நீங்க எப்படி மிஸ் கால் பண்ணணும், எந்த நம்பர் கூப்பிடணும்ன்றது நாங்க பேனர் அடிச்சு ஒரு விழிப்புணர்வு தாரத்தப்பட்டெல்லாம் வச்சு பட்டாசு எல்லாம் வெடிச்சு. சரி, இது எத்தனை பேருக்கு போய் சொன்னீங்க? எத்தனை பேர் உங்களால ஓட்டு போட்டாங்க? கிட்டத்தட்ட நாங்களே ஒரு 15 லட்சத்துக்கு மேல ஓட் பண்ணிருப்போம் சார். 15 லட்சம் சும்மா பொய் சொல்லாதீங்க சார். 6 நாளா நாங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் சார். பொய் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நான் பொய் சொல்றது உண்மையை சொல்லணுன்றதுக்காக நான் இது பண்ண கிடையாது. நம்ம உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா சார், நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். உங்க ஒய்ஃப் ஒன்னும் சொல்லலையா ஓவியாக்கா இப்படி சுத்திட்டு இருக்கீங்களே? எங்க வீட்டுல எல்லாருமே சப்போர்ட் சார். குழந்தைக்கு பலூன் வாங்கி தர முடியல, ஆட்டக்காரிக்கு 500 ஓவாவா அப்படின்னு சண்டை போடுவாங்கல்ல களவாணி படத்துல, அது மாதிரி எல்லாம் உங்க வீட்டுல சண்டை? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இல்ல சார். நம்ம விவசாயி தான். நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமையில நாங்க விவசாயி தான், முழுக்க விவசாயி தான். நாங்க ஃபேமிலி ஃபுல்லாவே. உங்க ஒய்ஃப் ஒன்னும் சொல்ல ஓவியாக்கு இப்படி பேனர் வைக்கிற, கட் அவுட் வைக்கிற, எனக்கு ஒரு பட்டுப்படம் வாங்கி தர மாட்டேன்னு எதுவும் சொல்ல உங்க ஒய்ஃப்? அப்படி நல்லா சொல்ல சார். எத்தனையோ நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு எல்லாம் செலவு வைக்கிறாங்க, பேனர் வைக்கிறாங்க, பால் அபிஷேகம் பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு எல்லாம் குடும்பம் இல்லீங்களா, அவங்க வீட்டுல எல்லாம் அவங்க ஒய்ஃப் எல்லாம் எதுவும் கேட்டுக்க மாட்டாங்களா? ஓவியா பேர் என்ன முழு டைமா நம்ம அதுகளோட ஈடுபாடுகள் நாங்க உள்ள இறங்குலீங்களே. ஓவியா மேடம் ஒரு மரியாதை சார். இப்ப பிந்து மாதவி ஆர்மின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. அவங்க ஓவியா பேரவைக்கு எந்த அளவுக்கு போட்டியா இருப்பாங்க? நேத்து பார்த்தோம், நாங்க பார்த்தோம், ரெகுலரா தான் பார்த்துட்டு தான் இருக்கோம். பிந்து மாதவி இல்ல, இதுக்கப்புறம் 10 மாதவி வந்தா கூட அவங்கள அளவுக்கு வரமாட்டாங்க சார் யாரும். அது தங்கம், அது சொக்க தங்கம். அது எத்தனை பேர் எத்தனை மாதவி வருஷனாலையும் அது தங்கமா தான் தெரியுமே தவிர வேற எதுவும் தெரியாது. சரிங்க சார், இதை பார்த்து உங்களை யாரும் கேவலமா திட்டலையா? என்னப்பா இது கேவலமா இல்ல, இதெல்லாம் இப்ப பண்ற அப்படின்னு யாரும் கேவலமா இது பண்ணலையா சார்? சார் அது அப்படி கேவலமா நினைக்கிறாங்கன்னா நம்ம டிவி யாரும் பார்க்க கூடாது சார். அது இந்த நிகழ்ச்சி பார்த்து யாரும் டெலிகாஸ்ட் பண்றீங்க அந்த விஷயத்த? ஒரு உணர்வுல ஊற்றி விடுறீங்கல்ல, ஒரு உணர்வு எல்லாத்துக்குள்ள தோணுது இல்ல. இப்ப கிச்சன்ல சாம்பார் வச்சுட்டு நீங்க தீஞ்சிட்டு இருக்குது குழம்பு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அது நீங்க ஏன் வெளிப்படுத்துறீங்க? ஏன் இது டெலிகாஸ்ட் பண்றீங்க இந்த சேனல்ல இருந்து? அது நீங்க பண்றது நிறுத்துங்க, நாங்க நிறுத்துறோம். அப்ப நீங்க ஃபெமிலியர் ஆயிக்கிறதுக்காக, உங்க ஏரியால கெத்து காட்டுறதுக்காக நீங்க இப்படி ஒண்ணு ஃபெமிலியர்னா ஏதோ ஒரு கட்டிக்கொடி தூக்கி நான் ஃபெமிலியர் ஆகலாம்ல சார்? அப்படி ஒண்ணுக்குது இல்லீங்களா? நம்ம அந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டு போயிடலாமே. நான் ஏன் ஓவியாவை குறிப்பா போய் அதை போய் பண்ணணும் செய்யணுன்றதுக்காக நம்ம எது போயிருக்கோம்ல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நம்ம அப்ப உங்களுக்கு ஓவியா மேல ஒரு ஒருதலை காதல் வந்துருச்சு அப்படிதானே? உங்களுக்கு காதல்லாம்
சொல்ல முடியாது சார். அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு ஃபேமிலின்னு ஒண்ணு இருக்குது, குழந்தை இருக்குது. அது போய் நம்ம காதல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதைன்னு கூட சொல்லலாம். சரி, நீங்க இப்ப பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஓவியா வெளியே வந்து ஐ லவ் யூ தமிழ், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட தான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா தாலியை திரும்ப கட்டணும் மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. எனக்கு வைஃப் இருக்குது. நம்ம உள்ள இருந்து அவங்க மேடம் உள்ள இருந்து வெளியே வந்தாலே நம்ம அக்கான்ற வார்த்தையை தான் பேசுவோம் தவிர அவங்க தப்பான ஒரு இடத்துலயும் பார்க்க மாட்டோம், தப்பான ஒரு வார்த்தையும் பேச மாட்டோம். இப்ப ஒரு அந்த கம்பெனிக்காரங்களோ யாரோ உங்களுக்கு ஃபண்ட் இது பண்ணி நீங்க ப்ரோமோட் பண்ணுங்கன்னு உங்கள்ட்ட காசு கொடுத்து பண்ணலாம் இல்ல? அப்படிலாம் எந்த ஒரு இது இல்லை சார். நம்மளுடைய ஓன் பணம் நம்ம பண்றோம் சார். ஓவியா உங்களுக்கு யாருன்னே தெரியாது, யாரோ ஒருத்தவங்க அந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு கலந்துக்கிறதுனால உங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் கிடைக்குது. தேவையில்லாம அவங்களை சப்போர்ட் பண்ணி அந்த காசு எதுக்கு தேவையில்லாம வேஸ்ட் பண்றீங்க? கட் அவுட்டுக்கும் பிரச்சாரத்துக்கும் தப்பட்டத்துக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன் உங்களை. நாங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு 1000 செலவாகுது சார். அது ஒரு விஷயம் கிடையாது சார். நம்ம இதுக்குன்னு ஒண்ணு பண்ணிட்டோம், நம்ம மனசுக்கு தெரிஞ்சு மத்தவங்க என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க, இவங்க இப்படி பேசுவாங்களோ அப்படி பேசுவாங்களோ, ரைட்டுன்னு தோணுச்சு செஞ்சேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட மரியாதை அந்த ஓவியம் மேல, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க சார். இப்ப உங்க 2 லட்சம் கூட செலவு பண்ண ரெடியா இருக்கிறோம். என்ன புரியல இல்ல, அந்த இதுக்காக நம்ம இன்னும் மேற்கொண்டு ஏதாவது பண்ணுறதுக்காக 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணலாம்னு சார். நீங்க ஒரு யங்ஸ்டர், விவசாய குடும்பத்தை சேர்ந்து ஒருத்தவர், நீங்க வந்து ஒரு நெடுவாசல் பிரச்சனைக்கோ ஒரு கதிரமங்கல் பிரச்சனைக்கோ விவசாயிகளோட போய் நின்னு ஒரு பிரச்சனை பண்ணாம போராட்டம் பண்ணாம நீங்க இதுக்காக போய் பண்ணிட்டு இருக்கீங்களே சார், இது உங்களுக்கே தப்பா தெரியலையா? இல்ல, நான் சொல்றேன், ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வந்து நில்லுங்களா, நீங்க பேசுங்க பார்க்கலாம். கதிரமங்கலத்தை பத்தி பேசுங்க, வடபள்ளியில பேசுங்க, கோயம்பேடுல பேசுங்க. யாராவது ஒரு 30 பேர் 100 பேர் 50 பேர் நிக்கிறாங்கன்னு பாக்கலாம். யாரும் நிக்க மாட்டாங்க சார். இது ஒரு சினிமா பேனர் அடிச்சு நீங்க ஒட்டுங்க சார், 1000 பேர் வந்து நிப்பாங்க. இப்ப 2000 பேர் உங்களை பாக்கணும்ன்றதுக்காக தான் நீங்க பண்றீங்க, கரெக்டா? நான் பண்ணல சார். நாளைக்கு வந்து இப்ப கதிராமங்கலம் பிரச்சனை பத்தி பேசினா எனக்கு பயங்கரமா அப்படியே உள்ளந்து மாதிரி ஒரு மாதிரி உணர்வுகள் வருது சார். எனக்கு நானும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான், எனக்கு அந்த வெறி இருக்குது. நீங்க ஒரு போவியா பேனரை வச்சு நான் வந்து இங்க நிக்கிறேன்னா அதுக்காக வந்து நான் சேர்றாங்க, நான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. நீங்க ஏதாவது வந்து கதிரமங்கலம் பிரச்சனை சார்பா ஏதாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாங்கன்னா எங்க ஓவியா பேரவைன்னு சொல்லி நாங்க தனியா போய் ஒரு 200 பேர் 300 பேர் நிப்போம், நாங்க போராடுவோம், ஏன்னா நாங்க தனியா தெரிவோம் சார். நான் கடைசியா உங்கள்ட்ட சொல்றது வருமா, நீ ஒரு விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவர், நீங்க நிறைய நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு மாற்றம் இல்ல சார். உங்களுடைய எனர்ஜிய நல்ல விஷயங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். எங்களுடைய இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வந்து இந்த இது ஏதோ ஒரு முட்டாள்தனமா கேவலமா பார்த்து சிரிப்பாங்கன்ற விஷயங்கள் எங்களுக்கு நல்லாவே தெரியுது. அதுதான் எல்லாருடைய கேள்வியாவும் இருக்குது. உண்மையான விஷயங்கள் தான். எங்களுக்கும் உணர்வுகள் ஒண்ணுக்குது. கதிரமங்கலம் பிரச்சனைகள் இவ்வளவு போயிட்டு இருக்கும்போது ஏன் அந்த விஷயத்தை நீங்க பண்றீங்கன்ற ஒரு கேள்வி நீங்க கேட்டீங்க. கண்டிப்பா நாங்க எங்களுடைய ஓவியா பேரவைன்ற ஒரு பேரை வச்சு நாங்க அவங்கள அந்த அதனால சேர்ந்த கூட்டத்தை வச்சு நாங்க கண்டிப்பா இது ஒரு நல்ல விஷயத்தை நாங்க அமல்படுத்துவோம். தயவு செய்து பண்ணுங்க சார், இப்பயே பண்ணுங்க. கோர்ஸா இருக்கீங்க, பண்ணுங்க. ஏதாவது குழந்தைங்களுக்கான ஒரு ஹெல்ப், ஒரு உதவிகள், ஒரு படிப்பு சம்பந்தப்பட்டது இல்லாதவங்களுக்கு ஏதாவது உதவுறது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது.